வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு 65, உருளைக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு கட்லட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 65 பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்தணும். தண்ணி சூடானதும் வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து குழஞ்சிடக்கூடாது, 80% மட்டும் வெந்தா போதும். பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆறட்டும். உருளைக்கிழங்கு கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மோர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியாக தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மோருக்கு பதிலாக தயிர் சேர்க்கிறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்போதான் மசாலா கரெக்டாக கோட் ஆகும். மோர் அல்லது தயிர் சேர்க்க விரும்பலைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுறாதீங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கரண்டி வச்சு கலந்து விட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு 65 ரெடி. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வெட்டும்போது கொஞ்சம் திக்காக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு குழஞ்சி போகாது. அது கூடவே தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு 50% வெந்ததுக்கு அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க திக்காக வெட்டி இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். கரண்டி வச்சு அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயாச்சு. உருளைக்கிழங்கு கட்லெட் பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கூடவே சின்னதாக வெட்டின பாதி வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மல்லி இலை, 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், கடைசியாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக உருட்டிடலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அழகாக ரெடி ஆயாச்சு. மீதி இருக்கிற மாவுலையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக 1/4 கப் மைதா மாவில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். 4 பிரெட் ஸ்லைசஸை தோசைக்கல்லில் வச்சு சூடுபடுத்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் கடையில் வாங்கினா பிரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து ஒன்று எடுத்து மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதை பிரெட் கிரம்ஸ் வச்சு நல்லா கோட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் கிரம்ஸை இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அழகாக ரெடி பண்ணியாச்சு. மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. கட்லெட்டை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா எண்ணெயில் வச்சிடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வேக வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் உள்ளே வேகாது, வெளியே கரிஞ்சு போயிடும். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. உருளைக்கிழங்கு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துடலாம். அதை லைட்டாக வறுத்துடலாம். அது கூடவே சின்னதாக வெட்டின பாதி வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்டாக வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த 1/4 கப் பட்டாணியை சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் ஸ்பூன் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட்டியதும் இல்லாத மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். அது கூடவே தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. ரெடி பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ப்ரெட்டில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இனிப்பு பிரெட் யூஸ் பண்ணும்போது ஸ்டஃபிங்கோட காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாண்ட்விச் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சிடலாம்.
பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டை வச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ பிரெட்டுக்கு மேலேயும் நெய் அல்லது பட்டர் அப்ளை பண்ணிடலாம். ஒரு பக்கம் ரெடி ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சிருங்க. ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்என் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.